புதுசா ஒரு கதை ஒண்ணு வந்திருக்கு. என்ன கதைனா, நம்ம முதல்வர் இருக்கிறாருல, அவரை அடுத்த பிரதமர் ஆக்கிறதுக்காக ரூட் மாஃபியா பணம் கொடுத்து பேச வச்சுக்கிறான். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, ஆமக்குஞ்சுல இருக்கிற ஒரு திருநீதி குஞ்சு கருப்பு சட்டை போட்டுன்னு உக்காந்து இருக்கும். அந்த நேரமும் ஒரு டென்ட் கொட்டா போட்டுன்னு உக்காந்துக்கிற மாதிரி இப்படியே உட்காந்து பேசின்னு இருக்கும். அது கண்டுபிடிச்சுக்குதான், புருப்புலாம் போட்டு வச்சுக்குதான். இது எடுத்து வச்சுக்கணும். ஆமக்குஞ்சுல இருக்கிற ஒரு 4-5 குஞ்சு புருப்பு தம்பி போட்டுக்கிறாரு, புருப்பும் கிடையாது, பருப்பும் கிடையாது. அது ஒண்ணுமே இல்லாத பருப்பெல்லாம் நாங்க கடைஞ்சி மத்த வச்சு கடைஞ்சி தாளிச்சு போட்டு சாப்பிடுவோம். எங்ககிட்ட உங்க வித்தியா காட்டுறீங்களா? நான் கூட தான் யாரையாவது எனக்கு ஒரு 50,000 பணத்தை போட சொல்லிட்டு பாருங்கோ திருநீதி குஞ்சுல இருந்து வந்துக்குது. அது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பிடிக்குதே, அப்புறம் எப்படி நம்புவாங்க? இல்ல வேற யாரும் ஒரு 1 லட்ச ரூபா போட சொல்லிவிட்டு அப்படி காட்டி டிஎம்கேல இருந்து காசு கொடுத்துறாங்க எனக்கு பேச சொல்லி அப்படின்னு சொல்லிட்டா, இதெல்லாம் என்ன ஒரு புருப்புன்னு பருப்புன்னு எடுத்துக்கின்னு திரிஞ்சு நிக்கிறீங்க. காது மேலே வச்சு அனுப்புவோம், செவுட்டி வீட்டுல திரும்பி போடும். புருப்பா எங்களுக்கு வேற வேலை கிடையாது. நாங்க தான் திருநீதி வாங்கிக்கின்னு. அவன் இன்னொரு விஷயம் கேட்டனே, சீமானு உங்க ஆளே ஒருத்தர் புருப்பு கொடுத்து வச்சுக்கிறாரு, அதை எடுத்து வச்சுக்கிறான், போடுறான். கரெக்டான ஒரு இடத்துல மாட்டுவீங்க, அப்ப போடுறான். என்ன சீமானு கையை என்னடா இப்படி பிடிக்கிறாரு உதவாநிதி அண்ணன் அப்படின்னு பார்த்தேன். 5 கோடி ரூபாய் வாங்கிக்கிறாராமா. நான் சொல்லல, உங்க சீமானுக்கு முன்னாடி சிங் சாங் போட்டுன்னு இந்த ஒரு ஆளு இன்னுமாடா சீமான நம்புறீங்கோ அப்படின்னு புட்டு பேசி சொல்லி வச்சுக்கிறாரு. 5 கோடி ரூபாய் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. நீங்களாம் பேச வந்துட்டீங்க. எங்களுக்கு அதான் பொழப்பா. எங்களுக்கு அவரு பிரதமர் ஆக்குனாலும் ஆக்குவோம், பணம் கொடுத்தலாம் ஆக்க மாட்டோம். புரியுதா? எதனா ஒண்ணு பேசணும், ட்ரெண்டிங் மாதிரி ஆகணும்னா இது ஒரு கதை மயிரும் உங்களுக்கு.